பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் புருடல் வரும் குருகேசன் வீட்பூச்சித்தன் துய குணசேகரன் நம் வாழநாதன் தொண்டரடி போய் மழை செய்வங்க ஜோதி வையம் எல்லாம் விளங்க வாழே மங்கையர் போல் என்றிவர்கள் மகிழ்ந்து செய்ய தமிழ் தெளியாத மழை நிறங்கள் தெளிகின்றோம் தெளியாத மரங்கள் தெளிகின்றோம். भक्तिसार कुलशेखर यतीन्द्र भट्टनाथ भूतमुनिवाहन भक्तपाद धूलि मधुर कलिसर परकानमहय प्रमुखे अविरल संसूयमान तत्र विडगान रसोलकिंचित् उर्मीनिधनैरं पालित भुवनं केलितरङ्ग पुरन्दर भवनं श्रीरङ्गनाथं अनीशम् वन्देहं रङ्गनाथं गणेशं वन्देहं रङ्गनाथं गणेशं वन्देहं नारदादि मुनिगण वन्द्यमान शोभनीयमतिस्थं गणेशं गणेशं रङ्गनाथं गणेशं रङ्गनाथं गणेशं घुष्यते यस्य नगरे रंगयात्रा दिने दिने तमहं शिरसां वन्दे ராஜானம் குலசேகரம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஆச்சரியமான ஒரு இடம். நித்தியபடி ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பெருமைன்னா நித்திய உற்சவம் நடந்துட்டே இருக்கும். பல பேர் வீடுகள்லாம் எடுத்து தங்கி ஒரு வருஷமாவது இருந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய உற்சவங்கள்லாம் நித்தியபடி சேவிக்கணும்னு ஒரு ஆசை. அதே ரீதியில் இந்த ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் எப்படின்னா நித்தியபடி உற்சவம். பிரஹ்லாதன் கிட்ட ஹிரண்யகசிபு கேட்டான், எங்கு உள்ளான் உன் ஹரி? சிம்பிள் கேள்வி. ஏன்னா உன்னை யாரா காப்பாத்தின்டே இருக்காள். நானும் எவ்வளவு மெத்தட் யூஸ் பண்ணாலும் சசூலை ராபித்தா சுபகு மதிதோ திக்கஜகணைன்னு பட்டதில் எடுக்கிறார் நாராயணியத்துல. ஆனா என்ன செய்தாலும் உன்னை ரட்சிப்பதற்கு ஆரோ இருக்கா, அது யார் அப்படின்னு கேட்ட போது இந்த தூண்ல இருக்காரான்னு கேட்டார். அவர் இருந்த காலத்துல ஒரு தூண், இங்க 3. அதனால ஒரு தூண்லயும் நரசிம்மர் உட்கார்ந்து கேட்டு இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு இடம். இதே இடத்துல போன வருஷம் ஆழ்வார்கள் சரித்திரத்துல முதல் ஆழ்வார்களும் திருமழிசை பிரானும் சேர்த்து அனுபவித்தோம். 4 ஆழ்வார்கள் சரித்திரம் அப்ப அனுபவிச்சோம். அதே சீசன்ல அந்த மார்கழி மாசத்துல நம்மாழ்வார் மதுர கவி ஆழ்வாருடைய சரித்திரத்தை ஒரு இடத்துல அனுபவிச்சோம். திருமங்கை ஆழ்வார் சரித்திரத்தை ஒரு இடத்துல அனுபவிச்சோம். இப்படி தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் சரித்திரத்தை ஒரு இடத்துல அனுபவிச்சோம். அப்போ குலசேகர ஆழ்வார் மட்டும் அந்த இடத்துல விட்டு போனதாக ஒரு கணக்கு வந்துடுது. அப்போ குலசேகர ஆழ்வாரையும் பூர்த்தி பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால கணக்குல ஆழ்வார்கள்ல ராமானுஜரையும் சேர்த்து இருக்கிறது சொல்றது வழக்கம். அதனால பாஷ்யக்காரர் சரித்திரத்தை இந்த வருஷம் பாரதிய வித்யா பவன்ல அனுபவிச்சோம். நடுவுல குலசேகர ஆழ்வார். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்லோகம், அதாவது क्वचित् क्वचिन् महाभागा द्रमिडेषु च भूरिशः
தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகா புண்ணியா பிரதீச்சீச்ச மகாநதின்னு பாகவதத்துல சொல்றார் சுகர் பரீட்சத்துக்கு. ஏன்னா பரீட்சத்துக்கு ஒரே கவலை, இந்த மாதிரி யார் இனிமே நாராயண சங்கீர்த்தனம் பண்ண போறா அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாத, கலியுகத்துல நிறைய பேர் பிறப்பா. அவ எங்க உத்தரப்பிரதேஷா, பீகாரா, உத்தராகண்டா, இது டெல்லியா அப்படின்னா இல்ல இல்ல அங்க கொஞ்சம் பிறக்கிறது கஷ்டம், ஏக்யூஐ ரொம்ப ஜாஸ்தி, அதனால காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அதனால கேரளால ஒரு ஆழ்வார் பிறப்பார். அந்த 6 மகாபாகா பெரிய 6 ஓடக்கூடிய அந்த நதிக்கரையில் ஒருவர் தோன்றுவார் அப்படின்னு ஒரு ப்ராஃபஸி. பின்னாடி ஒருத்தர் பிறக்க போறார் அப்படின்னு சொல்லும் போது குலசேகர ஆழ்வாரை குறிப்பிட்டதாக நம் பெரியோர்கள் சொல்லுவார். அதனால பாகவதத்துல சொல்லப்பட்ட ஆழ்வார் குலசேகர பெருமாள், அவருடைய சச்சரித்திரம் சொல்ல வேண்டும். அதனால ஆழ்வார்கள்ல எல்லா ஆழ்வார்களும் பிறந்தது தமிழகம். இவர் மட்டும்தான் மலைநாட்டில் பிறந்த ஆழ்வார். ஆழ்வார்கள்ல அத்தனை ஆழ்வாரும் பாடினது தமிழ் பிரபந்தம் மட்டும்தான். இவர் ஒத்தர் தான் ஊவே குலசேகர ஆழ்வார், உபய வேதாந்தி. ஏன்னா இவர் சம்ஸ்கிருதத்துல முகுந்தமாலான்னு ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார், தமிழ்ல பெருமாள் திருமொழின்னு ஒண்ணு பாடியிருக்கார். உபய வேதாந்தம் ஊவேங்கிற இல்லையா, ஊவேன்னா என்ன, உபய வேதாந்தி ரெண்டும் படிச்சவர், தமிழும் வரும் சம்ஸ்கிருதமும் வரும். அப்படிதான் நம்ம பெரியோர்கள்லாம் இருந்தா. அதனால குலசேகர பெருமாள் கேரளத்தை சார்ந்தவர். அதனால ஊவே இவர், கேரளத்தை சார்ந்த ஒருவர் இவர். கேரளத்தில் பிறந்த உபய வேதாந்தியாக இருந்த அந்த சுவாமியின் சரித்திரத்தை தமிழகத்துல சொல்ல போறோம். அதனால இந்த சன்னிவேஷத்துல குலசேகர பெருமாளுடைய சரித்திரம். ஆழ்வார்கள்ல 2 பேர், அவளுக்கு பேர் ஆழ்வார்னு அமையாது. அதுல ஒருவர் திருமழிசை பிரான். ஏன்னா பெருமாளுக்கு ஆறாவமுத பிரான்னு பேரு கும்போணத்துல, ஆழ்வாருக்கு திருமழிசை ஆழ்வார்னு பேரு. ஆனா அது மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது. திருமழிசை பிரான், பெருமாள் தன் பேர்ல பாதிய அவருக்கு கொடுத்து ஆழ்வார் பேர்ல பாதிய தங்கிட்ட வாங்கிட்டார். அதனால ஆறாவமுத பிரான் என்கின்ற பெயர் போய் ஆறாவமுத ஆழ்வான் ஆயிட்டார். பெருமாளுக்கு ஆறாவமுத ஆழ்வார்னு பேர் கும்போணத்துல. திருமழிசை ஆழ்வார்னு பேர் போய் திருமழிசை பிரான் ஆயிடுத்து ஆழ்வார். அப்ப ஆழ்வார்கள்ல ஒருவருக்கு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது. இன்னொன்னு குலசேகரர். குலசேகர ஆழ்வார்னு சொன்னாலும் சரி, குலசேகர பெருமாள் அப்படின்னு சொன்னாலும் சரி, இவருடைய பெருமாள் மீது இவர் பாடியிருக்கார். இவர் பெயரும் பெருமாள், பெருமாள் மீது பெருமாள் பாடியிருக்கார். அதனால இவர் பாடிய பிரபந்தத்துக்கே பெருமாள் திருமொழி அப்படின்னு பேர். இப்பேற்பட்ட குலசேகர பெருமாள் என்கின்ற குலசேகர ஆழ்வாருடைய சச்சரித்திரத்தை ஓரளவுக்கு அனுபவிக்க போறோம். இவர் பிறந்தது கும்பே. இதை சொல்றா கணக்குல குலசேகரன். இதுல குலசேகரன் நம்ம ஹிஸ்டரியில ஒரு பெரிய ப்ராப்ளம். இது இப்ப கொஞ்சம் மாறி எடுத்துன்னு வச்சோங்க. இப்ப எல்லாம் பேரெல்லாம் இப்ப புதுசு புதுசா நம்ம எல்லாம் தேடி தேடி பேரம் பேத்தினா கியா கார் பேரெல்லாம் வச்சுடுறோம். ஜாரா, பேண்டலூன், ஏதாவது கடையெல்லாம் என்னெல்லாம் பேர் இருக்கோ எல்லா கடை பேரெல்லாம் பேரம் பேத்திக்கு வச்சாச்சு. தேடி பிடிச்சு அவுரங்கசீப்க்கு யாராவது ஒருத்தர் பர்ஷியால இருந்து பாபா பேரெல்லாம் வச்சுருவோம். அதனால இப்ப நமக்கு வேற முன்ன ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வைக்க என்னன்னா தாத்தா பேரன் வந்துடும். இந்த பாஸ்போர்ட் எடுத்தேன்னா குழப்பம்தான் இல்லையா. கிருஷ்ணா கோவிந்தன், கோவிந்தன் கிருஷ்ணா, யார் சார் இவர்னா இவர் தான் பேரன். தாத்தா மாதிரியே இருப்பாரா, ஆமா அதே மாதிரி அஷடா இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பேர். இந்த குலசேகரங்கிற பேர்லயே ஒரு 6-7 பேர் இருக்கா கேரளால. அதுதான் ப்ராப்ளம். அதுல ஒரு சைவ குலசேகரன் இருக்கார், வைணவ குலசேகரன், இவர் ஐயங்கார் குலசேகரன். அதனால இந்த குலசேகர பெருமாள் யாருன்னு ஒரு சச்சரித்திரம் பார்த்தா, குலசேகர வர்மான்னு ஒருத்தர் இருந்திருக்கார், ராஜசேகரன் ஒருத்தர் இருந்திருக்கார், ஸ்தானு ரவிவர்மான்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் 9வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னு ஒரு கணக்கு சொல்றா. 8, 9 அந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர். பாரத தேசம் வசதி தான். நம்மள அந்த பியூட்டிஃபுல் பிலாசபிலாம் ஹிஸ்டரி பிரிசர்வேஷன்ல மட்டும் கொஞ்சம் நம்ம வீக். அதனால எக்ஸாக்ட் டேட் எல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. ஒரு 8th 9th செஞ்சுரின்னு வச்சுங்கோ. அவர் கேரளால இருந்தார். ஒரு ராஜா திருடவ்ரதன்னு பேர். கேரளால ஒரு ராஜா இருந்திருக்கார். அந்த திருடவ்ரதனுக்கு ரொம்ப நாள் பேர்லயே பாருங்க, திருடவ்ரதன். ஒரு விரதம்னு எடுத்துட்டா திருடமா இருப்பார். ஒருவரின் குணாதிசயத்தை பார்த்து பெயர் வைப்பதும் ஒரு அதிசயம். இந்த குழந்தை சின்ன வயசுலயே தெரிஞ்சிருக்கு, பெரியோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு திருடவ்ரதனா இருக்கு. இந்த திருடவ்ரதனுக்கு வெகு காலம் குழந்தை இல்லை என்பதற்காக பகவானுக்கு நோம்பிருந்தார். கடைசியில
குக்குட தேசம் அப்படிங்கிற. இது என்ன குக்குட்ட அப்படின்னா, பல பேர் சொல்லுவது கோழிக்கோடு. கோழிக்கோடுக்கு குக்குட்டம்னு பேர். அதே மாதிரி குட்டக்கம் அப்படின்னா கொடகுன்னு அர்த்தம். நாளைக்கு நாராயணியம் டே தெரியுமா? அதுல குட்டக்காச்சலேன்னு பட்டத்திரியில் எடுக்கிறார். குட்டக்காச்சலம்னா கொடகுன்னு அர்த்தம், அது கர்நாடகா. குக்குட்டம்ங்கிறது கோழிக்கோடு. இந்த ஊரில் வசித்து வந்த ஆழ்வார் பெருமாளுக்கு ஆராதனம் செய்து கொண்டு வர பெருமாளின் அனுகிரகத்தால் தோன்றினாராம் இந்த ஒரு குழந்தை ஆழ்வார். இதுல இன்னொரு விஷயம் போன வருஷம் சொன்னேன். போன வருஷம் சொன்னது பல பேர் வந்திருப்பேன், ஞாபகம் இருக்காது. வரலன்னா அது ஒரு சாக்கா வச்சுக்கலாம், வரல அதனால தெரியல. ஏன்னா பெருமாளுடைய ஆயுதங்கள்லாம் தான் சேர்ந்துதான் ஆழ்வார்களா பிறந்தது நம்ம குரு பரம்பரை. சங்கு சக்கரம் தான் திருமழிசை பிரான், அப்படியே பாய்வரவர். சங்கு ஒரு ஆழ்வார், கதை ஒரு ஆழ்வார். பெருமாள் மார்பில ஒரு ரத்னம் வச்சுருப்பார், கௌஸ்துபம்னு பேர். ரொம்ப பிரைஸ்லெஸ் ஜெம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எல்லா கோயிலையும் போனா ப்ளூ கலர்ல ஒரு ஜெம் வச்சிருப்பா. அது ப்ளூவான்னு நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு கலர் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கு கௌஸ்துபம்னு பேர். மணிகள்லயே சிறந்த மணி கௌஸ்துபமணி. அந்த கௌஸ்துபமணிங்கிறது ஜீவாத்ம ஸ்தானனீயம்னு பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தை எடுக்கிறார். அது ஒரு ஜீவாத்மா ஸ்தானமாம் இருக்கின்றதாம் அந்த கௌஸ்துபம். அந்த கௌஸ்துபாம்சமாய் பிறந்தவர் இந்த குலசேகர பெருமாள். அதனால அவருடைய தனியனே கும்பே புனர்வசூ பவம் கேரளே கோளப்பட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரமாஸ்ரயேன்னு பொன்புரையும் வேல் குலசேகரனேன்னு தேசிகன் எடுக்கிறார். ஆச்சரியமான அந்த ஸ்லோகம். கும்பே புனர்வசூ பவம் கும்பே புனர்வசூ பவம் கௌஸ்துபாம்சம் கும்பே புனர்வசூ பவம் கௌஸ்துபாம்சம் கேரளே கோலப்பட்டனே धराधीशं कुलशेखरमाश्रये धराधीशं कुलशेखरमाश्रये धराधीशं कुलशेखरमाश्रये புரையும் வேல் குலசேகரனே புரையும் குலசேகரனே மாசே புலபூசதழில் வஞ்சி களத்து தோன்றி அன்புடனே நம் பெருமாள் செம்புர்கோ அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியார் தங்கள் என் பமகு பெருங்குழுவும் காணவன் இருள் திரிக என்றெடுத்து இசையில் சுண்டனன் திருமொழி நூற்றை பாட்டும் எனக்கருள் செய் நல்கினிய திருமொழி நூற்றைந்து பாடுங்காத எனக்கருள் செய் நல்கினிய எனக்கருள் செய்
ஆழ்வார் பிறந்த அந்த குழந்தைக்கு குரு பரம்பரையில் எடுக்கிறார், குலஸ்ய சேகரோ யஸ்மாத் குலசேகர இத்யயம் திருடவ்ரதோ மகாதேஜாஹ சகார குலபூஷணஹா. அந்த திருடவ்ரதன் என்கின்ற ராஜாவுக்கு பார்க்கும் போதே குணாதிசயத்தோடு இந்த குழந்தை தோன்றியபடியால் அவர் வந்த குலத்துக்கு ஒரு ஆதாரபூதனாய் சேகரமாய் சிகரமாய் இருந்தபடியால் குலசேகரன் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான குலசேகரன் தோன்றினார். இப்போ இந்த ஒரு ஆழ்வாருக்கு அட்வான்டேஜ் என்ன தெரியும்? ஏனைய ஆழ்வார்கள் சரித்திரங்கள்லாம் சொன்னா தமிழ் பாசுரத்தை மட்டுமே சொல்லின்னு வரணும். இவருக்கு முகுந்தமாலாவோட சேர்த்து சொல்ல முடியும். இந்த ஆழ்வாருக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இவர் எடுக்கிறார் சத்ரு சேதைக மந்திரம், சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம், சம்சாரோத்தார மந்திரம், சமுபசித சமஸ்த சங்க நிர்யாண மந்திரம், சர்வைஸ்வர்யைக மந்திரம், வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம், ஜிஹ்வே ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம், ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம். நிறைய பேர் முகுந்தமாலா மனப்பாட்டமாகவே தெரியக்கூடிய வாய்ப்புண்டு. கிட்டத்தட்ட 40 ஸ்லோகங்கள் மேல அமைச்சிருக்கார். அழகான ஸ்லோகங்கள். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசாம் வந்தே ராஜானம் குலசேகரம். இன்னைக்கும் அந்த ஊரே உண்டு, அங்க முகுந்தனுடைய கோவில் உண்டு. அதற்கு முன்னே இதுதான் குலசேகர ஆழ்வாருடைய பிறப்பிடம் என்று நிர்ணயித்து மகாவித்வான் வேள்விக்குடி கிருஷ்ணன் சுவாமி அங்க ஒரு ஆலயம் அமைச்சிருக்கார். வருஷா வருஷம் அங்க உற்சவங்களும் நடக்கிறது. அழகான ஒரு க்ஷேத்திரம். கட்டாயம் நீங்க எல்லாம் போய் சேவிக்கணும். ஏன்னா பெருமாள்னா இப்ப ராமர் பிறந்தார் அப்படின்னு சொன்னா அயோத்தியா நாங்க சொல்லிடுவோம். இப்போ 2 வருஷமா போய் சேவிக்கிற மாதிரி வச்சிருக்கார் பெருமாள். இல்லாட்டா முன்னாடி கொஞ்சம் கঠিனம். ஆனா இப்ப ஆழ்வார்கள்ல அப்படி இல்லை. ரொம்ப சேஃபா ஒரு இடத்துக்கும் போய் நீங்க நன்னா சேவிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். அப்போ சத்ருச்சேதைக மந்திரம், ஒரு நாமாங்கிறது எப்படி இருக்கணும்ங்கிறார். அதுக்கு அஜாமிளோபாக்கியானம் ரொம்ப ஒரு விஷயம் காண்பிக்கும். பாகவதத்துல இந்த அஜாமிளோபாக்கியானம்ங்கிறது அனுபவிச்சு சொல்லுவா. அஜாமிளன் சுருக்கமா சொல்றேன். அஜாமிளன் என்பான் ஒரு அந்தணர் குலத்தை சார்ந்தவன். அவன் கன்யாகுப்ஜம் என்கின்ற ஊர், அதை இன்றைய காலத்துல கனௌஜ் அப்படின்னு சொல்றோம் வடதேசத்துல. அந்த கனௌஜ் என்கின்ற ஊரில் நல்ல குலத்தில் தோன்றி நல்லபடியா இருந்து கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தையோட இருந்து போட்டோ எல்லாம் போட்டு செல்ஃபி எல்லாம் போட்டு எல்லாம் இருந்தார். ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது கிராத்த ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீய பார்த்தார். கிராத்திய பார்த்தார். ஒரு வேடுவச்சேரியை சார்ந்த ஒரு பெண்ணை பார்த்தார். அவளை பார்த்த உடனே ஒரு காதல் ஏற்பட்டது. அனுஷ்டானம் எல்லாம் போயிடுது. எல்லாம் போய் எல்லாவற்றையும் குடும்பத்தை எல்லாம் விட்டு அந்த பெண்மணியோடு வாழ ஆரம்பிச்சார். ஒரு ஈஸியா அங்க ஒரு தனி ஒரு ஃபேமிலி, அது ஒரு குழந்தையா பெற்று போட்டு இருக்காரு. அது ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கு. கடைசியா ஒரு இடத்துல நிக்குமான்னு பார்த்தா ஒரு குழந்தையில நின்றுடுத்து. அதுக்கு ஏதாவது பேர் வைக்கணும். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல படிச்சேன். அந்த ஆர்டிக்கல் எழுதினவர் யாரோ நாராயணன் பேர். நன்னா எழுதியிருக்கிறே இந்த ஆர்டிக்கல் புது பேரா இருக்கேங்கிறதுக்காக வைக்கணும்னு வச்சார். அதுவும் பெரிய நாராயணன் தான். நாராயணோ அகில குரு பகவன் நமஸ்தே அதெல்லாம் வச்சுனவர் இருக்கிறது. சம் நாராயணன் இல்லையா. குழந்தை ராமர் அப்படியே நினைச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அம்மா பிள்ளைக்கு ராம்னு வைக்கிறா. அது இல்லையா, அது பத்திரிகையில ராமருக்கு எதிராக எழுதுறது. அதனால அப்படி நாராயணன் மீது அந்த எழுதினவர் மேல அவ்வளவு பற்று நாராயணன் வச்சுட்டார். இந்த நாராயணன் வச்ச பிறகு குழந்தை மேல ஒரு தனி ஆசை. எப்பவுமே பெற்றோர்களுக்கு கடைசி குழந்தை மேல ஒரு தனி அபிலாஷை உண்டு. நம்ம சிருஷ்டிய ஃபுல் ஸ்டாப் பண்ண வச்சதே இதுதான். ப்ரொடக்ஷன் ஃபுல் ஸ்டாப் பண்ணிருக்கு. இல்லாட்ட மேல மேல குழந்தை பிறந்து இருக்குமே. அதனால ஃபுல் ஸ்டாப் பண்ணிடுது. இவருக்கு ஹரித்வார கஷேத்திரத்துல ஒரு நாள் கல்லணையில் சாய்ந்து கொண்டிருக்கும் போது வலி ஏற்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட மரண பயம் ஏற்பட்டது. அப்படியே ஒரு டிரான்ஸ்க்கு போயிட்டார். அதுல ஆத்மா பிரியிற மாதிரி இவர் ஒரு பாவனை கண்டார். அதாவது இந்த நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இப்ப இருக்கேன். நீங்க அதுக்குள்ளேயே ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மெட்டா மெட்டா இதுக்குள்ள போகலாம், அதுக்குள்ளேயே டிரான்ஸ்ல போயிடலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட் ஒழுங்கா இல்லை. அவர் உள்ளுக்குள்ள போகும்போது ஏதோ ஆத்மா பிரியிற மாதிரி பார்த்தார். ஆத்மா சரீரத்தை விட்டு பிரியறது. நம்ம ஆத்மா பிரியும் போது அதுக்கு ஒரு நியூ பாடி கிடைச்சிடும். இதெல்லாம் ஸ்தூல சரீரம். அப்போ சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு கிடைக்கும். நீங்க பார்த்திருக்கேன், நான் பார்த்ததில்லை, இன்னும் இருக்கேனே.
எல்லாம் கேட்கும்போது ஹாவ் யூ சீன் இட், ஹவு டஸ் இட் லுக், ஹவு வில் ஐ நோ, எல்லாம் புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது அப்படியே சொல்லி விட்டுறேன், நீங்க பார்த்தேன்னா சொல்லுங்க. அதனால அது சூக்ஷ்ம சரீரம். அப்ப என்னன்னா அந்த உடம்பு ஒண்ணு கிடைச்சிரும். அவர் இருக்கார். அப்போ அவரை இங்க கூட்டுன்னு போனோமே, யமபட்டினத்துக்கு கூட்டு போனோம். யமதூத்தாள்லாம் வந்துட்டா. யமதூத்தாள்லாம் டிப்பிக்கலா அவளுக்கு வந்து இங்க 2 கெனைன் டீத் இருக்கும், 2 கொம்பு, இந்த ஒன்னிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இருக்கும். கையில ஒரு பாஷம் ஒண்ணு வச்சுருப்பா. பாஷம்னா நூஸ், கயர் மாதிரி ஒண்ணு இருக்கும். இப்படி கழுத்துல போட்டு இப்படி சுருக்கி விட்டோம்னா அப்படி தர நம்மளை பிடிச்சி இழுத்துன்னு போவா. யமதூத்தாள்லாம் வந்துட்டா. அந்த யமதூத்தாள்லாம் வந்தாலே அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி மாறிடும், அப்படியே ரெட் ஆயிடும், காத்தெல்லாம் அப்படியே புழுதி வரா மாதிரி இருக்கும். இப்ப இந்த அக்ஷய் கண்ணா இப்படி எல்லாம் பண்றாரு, அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். இந்த இவருக்கு நம்ம அஜாமிளனுக்கு தெரியும் நம்ம இது நரகத்துக்கு போக வேண்டிய குவாலிஃபிகேஷன் நம்ம கிட்ட இருக்குன்னு. ஓகே ஆயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். அப்ப திடீர்னு பார்த்தா அட்மாஸ்பியரே மாறிடுது. அப்படியே டேஃபடில்ஸ் அண்ட் டான்சிங் வித் டேஃபடில்ஸ்லாம் இருக்கு, கிளாடியோல்ஸ்லாம் இருக்கு, அப்படியே புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்க ஆரம்பிச்சுடுத்து, காத்து நல்லா ஜில்லுன்னு அடிக்கிறது. என்னன்னு பார்த்தா 2 விஷ்ணு தூத்தாள் வந்துட்டா. விஷ்ணு தூத்தாள் நல்லா ஸ்மார்ட்டா இருப்பா, ரேம்ப் வாக் பண்ற மாதிரி இருப்பா, ஜம்முன்னு இருப்பா பாக்குறது. அவ 2 பேர் வந்தா. அவ 2 பேர் என்ன சொல்லிட்டானா, யூ ஆர் டேக்கிங் ஹிம் டு தி ராங் பிளேஸ், இவர் வைகுண்டத்துக்கு வர வேண்டியவர். யாரு? விஷ்ணு தூத்தாள் யமதூத்தாளை பார்த்து சொல்றா. அதுக்கு அஜாமிளன் சாச்சா கிடையாது சார், நம்மளாம் வைகுண்டம் வர அளவுக்கு ஒண்ணுமே நன்னாவே பண்ணல, ஐ ஹேவ் டு கோ ஒன்லி வித் தெம். இவர் வாதாடுற, நான் இவர் வழியே போறேன். விஷ்ணு தூத்தாள் நோ நோ நோ, நீங்க வந்துருங்க. அஜாமிளன் எவ்வளவோ யோசிச்சு பாக்குறேன் சார், நம்ம தெரிஞ்சு தெரியாமல ஒரு நல்ல காரியம் பண்ணது இல்லையா, வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன், பண்ணாம இருந்தாதான் வருவா போல இருக்கு. என்னதுன்னா அவ சொன்னா இல்ல, நீ நாராயணன் கூப்பிட்டேன்.